பிக் பாஸ் சீசன் 9ல் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் நடந்திருக்குதுங்க. இதை பற்றி நாங்கள் பேச முன்னாடி ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி பேசிட்டு வரலாம். எங்க கிட்ட வந்து ஒரு முத்தம் கொடு. அப்படின்னா வீடியோவை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபிள் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைபிள் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தானே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆமாவா இல்லையா? சரியா இல்லையா நான் சொல்கிறது? ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. ரொம்ப நேரம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆள் கட்லோடு எங்கே போனாரு? பிக் பாஸ் சீசன் 9ல் ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் நடந்திருக்குதுங்க. இந்த வாரம் யார் ஃபர்ஸ்ட்டாக இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு ஃபர்ஸ்ட்டாக யார் வெளியே போக போகிறான்னு பார்த்தீங்கன்னா நந்தினி தாங்க. நந்தினிக்கு என்ன பிரச்சனை? அவங்கள குடும்ப சூழ்நிலையை மனசில் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து உள்ளுக்கு வந்தோடனே அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. பிக் பாஸில் வந்த நாள்லேருந்தே அழுந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் கூட பார்த்தோம். வந்த நாள்லேருந்து அழுந்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைய தினம் அவங்க ரொம்பவே அப்செட்டாக இருந்தாங்க. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நந்தினியை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாமே கூட்டமாக சேர்ந்து. நந்தினி வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பா அப்படின்றத. ஸோ அந்த மாதிரிக்கு நந்தினியை பற்றி நந்தினி எதை சொன்னாலும் சிரிப்பா, எதை சொன்னாலும் அழுவா, அந்த கேரக்டர் தான் அப்படின்ட்டுன்னு நாங்கள் முன்னே பிக் பாஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம். பிக் பாஸ் 7 அதெல்லாம் எடுத்து பார்த்தா அதுலேயும் ஒரு ஆளை குறிப்பிட்டு அழுக மூஞ்சி, இப்படி அழுந்துக்கிட்டே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி அந்த மட்டம் தட்டி பேசக்குள்ள சில ஆட்களுக்கு வந்து எமோஷ்னலி அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க இருக்கிறதுக்கு. ஸோ ஆறுதலுக்கு யாராவது இல்லாட்டி ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. ஸோ அதனால ஸோ இந்த வாரம் அவங்களோட பர்சனல் ரீசனுக்காக ஐ திங்க் அவங்களுக்கு தாங்க முடியலை, பிக் பாஸ் உள்ளே இருக்க முடியலை. பிகாஸ் அந்த இரிட்டேட்டிங்கான சீன்லாம் நிறையா பேர் செய்கிறனால, எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசி நந்தினியை வந்து ஒதுக்கி வைக்கிறனால அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது போல இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் எலிமினேஷனில் நந்தினி வெளியே போயிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள். ஏன்னா பார்ப்பீங்க, சப்ஸ்கிரைபிள் பண்ணாமல் போகிறீங்க. பண்ணிவிட்டு லைக் பண்ணி வைங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வேலையாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.